டாஸ்மாக் துறை எந்த அமைச்சர்கிட்ட இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் அமைச்சர், முன்னால டிரான்ஸ்போர்ட்ல இருந்தது, இன்னைக்கு டாஸ்மாக் வச்சிருக்காரு. அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பாரு, அவர் போடுறதா இருந்தாலும் அவர் கமிஷன் அடிப்பாரு. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். கைது நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மகளிர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று மகளிர் அவர்களுக்காக போறார்கள். பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்று பெண்கள் போராடல. ஏன்னா கனிமொழி அக்கா சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க டாஸ்மாக்ல, நாங்க வந்த உடனே இதை மூடிடுவோம்னு. ஆனா இன்னைக்கு டாஸ்மாக் துறை எந்த அமைச்சர்கிட்ட இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் அமைச்சர், முன்னால டிரான்ஸ்போர்ட்ல இருந்தது, இன்னைக்கு டாஸ்மாக் வச்சிருக்காரு. அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பாரு, அவர் போடுறதா இருந்தாலும் அவர் கமிஷன் அடிப்பாரு. அதனால அவர் எதுலனாலும் கமிஷன் அடித்து கொடுத்து கொண்டிருக்காரு. தமிழே படிச்சு தமிழ்ல இன்னைக்கு நிதியமைச்சரா இருக்கு. தமிழ்ல படிச்சா பிச்சை எடுத்து கூட தகுதி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. யாரு? நீ அப்படி சொல்லல. தயவு செய்து எதையும் திருச்சி பேசாதுங்க. இன்னைக்கு 2 மொழி போதும்னு நீங்க சொல்றீங்க, அது அந்த காலம். இன்னைக்கு 3 மொழி எல்லாரும் படிக்கும்போது ஒரு சவாலான சூழ்நிலை. என்னோட நான் தமிழக மக்களுக்கு இன்னைக்கு இந்த முருகன் சன்னிதானத்துல இருந்து சொல்றேங்க, பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கானது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மாநில மொழிகளையும் விட்டுட்டு தமிழை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா மறுபடியும் எங்களை தமிழுக்கு எதிரானவர்கள். என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும். நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க? நான் கேட்கிறேன், கனிமொழி அக்காவை கேட்கிறேன். அவங்க சர்ச் பார்க்ல படிச்சாங்க, நான் 5வது வரைக்கும் தமிழ்ல படிச்சேங்க, தமிழ் மீடியத்துல படிச்சேன். அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் கட்சியில உறுப்பினரா இருக்கிறோம், கட்சியில தலைவர்களா இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்ன பேசுறதை விடுங்க. நீங்க தமிழ்நாட்டுல இடம் குறைஞ்சதுன்னா அதை நாங்களும் ஒத்துக்க மாட்டோம். அதுல மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் யாருக்கும் குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னமோ ஏதோ பாஜகவுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தூரம் சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். நீங்க தமிழை வளர்க்கறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நான் கேட்கிறேன், எவ்வளவு இலக்கியத்தை நீங்க படிச்சிருக்கீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.